என்ன விஷயம் வாங்க. அது வந்து சார், என்னோட ஊர்க்காரர் ஒருத்தர் என்ன பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிட்டே வராரு. ஊர்க்கார ஃபாலோ பண்றானா? எவன் அவன்? நான் அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். சார் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா சார்? என்ன? அவரை எப்படியாவது சமாளிச்சு அனுப்பி வச்சிடுறீங்களா? நான் இங்க இருக்கிறது அவர்கிட்ட சொல்ல வேண்டாம். நீ கவலையே படாம உள்ள போ. எவன் வரான்னு நான் பாத்துக்கிறேன். நீ போமா, நான் பாத்துக்கிறேன். போ. எவன் வரான்னு பாத்துடலாம். வர்றவன பூச்சி மருந்து அடிச்சே கொண்டுடலாம். வரான், ஒரு கை பாப்போம். போன்ல கிராக் ஆயிருக்குன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. அப்ப அவர் சொன்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா தானே சரியாகும். இல்லக்கா, சின்னதா ஏதாவது கிராக் தான் இருக்கும். அதுக்கு அந்த டாக்டர் ஆபரேஷன் பயமுறுத்துறாரு. சாதாரண மருந்து மாத்திரையிலேயே 1 வாரம் 10 நாள் ரெஸ்ட் எடுத்தா தானா சரியாயிடும்க்கா. ஓ நல்லதுக்காக தான் சொல்றேன். நீ ஆபரேஷனுக்கு பயந்துக்கிட்டல அப்படி சொல்லாத. அப்புறம் நீ தான் அவஸ்தைப்படணும். டாக்டர் சொன்ன மாதிரி அந்த ஆபரேஷனை பண்ணிக்கோ. நீங்க வேற ஏன்க்கா பயமுறுத்துறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், மருந்து மாத்திரையிலே சரியாயிடும். நீ எல்லாம் பட்டாதான் தெரியும். என்னமோ பண்ணு. ஆண்டி என்னங்க பேசாம குடி. நல்லா தானே இருக்கு. சூப்பரா இருக்கு. அப்பா, நான் போய் கொஞ்சம் படுத்துக்கிற, மயக்கமா இருக்கு. கொஞ்சம் வழி விடு. நான் வரவா? வேணாம், நீ வந்த வரைக்கும் போதும். எம்மா, ஒரு டானிக்க சாப்பிடுறதுக்கு சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறா. ஆனா வாய் மட்டும் நல்லா பேசுவா. நல்லா குடிக்கிறாளே, அவளுக்கு ஒண்ணும் ஆகலையே. நல்ல கல்லு மாதிரி தானே உட்கார்ந்துருக்கா. எனக்கு மட்டும் ஏன் இப்படி? அது நான் ரொம்ப வீக் பாடியா, பிஞ்சு உடம்பு. பத்தாவதுக்கு படியில வேற உருட்டி விளையாடினாங்க. இப்ப விஷம் வேறையா? எதுக்கு சந்தேகம்? நல்ல நிலைமையில இருக்கும் போதே விஷத்தை கொடுத்து வைக்கிட்டே கேட்டுடலாம். எப்பா, என்ன இது ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஐயோ, போச்சா? இல்ல, தெரியுது. விட்டு வெளியில போன்னு சொல்லிட்டா உங்க நிலைமை என்ன? உங்களுக்குன்னு யார் இருக்காங்க? நீங்க எங்க போவீங்க? உங்க புருஷன் பிள்ளைங்களை பாக்கிறதுக்கு ஃபாரின் போகணும்னா கூட உங்களுக்கு அகிலாண்டேஸ்வரியோட தயவு வேணும். இதுதான் உங்களுடைய நிலைமை. முதல்ல நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கிற ஒரே அடைக்கலம் அது நான் தான். அதனால நான் சொன்ன வேலைய சொதப்பிடாம கொஞ்சம் கவனமா பார்த்து செய்யுங்க. ஜானு, ஒரு டம்ளர் தண்ணி குடுமா. போட்டோல பார்த்த அந்த அம்மாவை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஆனா எங்க பார்த்தேன்னு சரியா ஞாபகம் இல்ல. என்னாச்சு இவளுக்கு? தண்ணி கேட்டா காதலே வாங்காத மாதிரி உட்கார்ந்துருக்கா. பகல்லே கனவு காண ஆரம்பிச்சிட்டாளா? ஜானகி, நீங்க வந்துட்டீங்க. இதுக்கு முன்னாடி நான் பார்த்திருக்கேன், ஆனா எங்க பார்த்தேன்னு தான் சரியா நினைவுக்கு வர மாட்டேங்குது. போட்டோல இருக்குது யாருன்னு அந்த பார்வதி கிட்ட கேட்டா அவ சொல்லிட்டு போறா. நான் கேட்காம சும்மா இருந்திருப்பேனா? போட்டோல இருக்கிறவங்கள பத்தி நான் பார்வதி கிட்ட கேட்டேன். ஆனா பார்வதி நான் ஏதோ கேட்க கூடாத கேள்வியை கேட்ட மாதிரி அவ அப்படியே பதட்டமாயிட்டா. ஏன்? அவங்க 2 பேரும் எங்க தெய்வம்னு ஒத்த வார்த்தை சொல்லி என் வாயை அடைச்சிட்டாங்க. அப்புறம் எதுக்கு நீ அதையே யோசனை பண்ணிட்டு இருக்க? அது இல்லைங்க, அந்த அம்மாவை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்திருக்கேன். டிவிலயா பேப்பர்லயா நேர்லயோ எங்கேயோ பார்த்திருக்கேங்க. ஆனா எனக்கு ஞாபகம் தான் வரமாட்டேங்குது. அந்த பார்வதியை விசாரிச்சா அவ நேரடியா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா.
எனக்கு என்னமோ அந்த பார்வதி ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறான்னு தோணுதுங்க. அந்த உண்மை என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னங்க? அந்த போட்டோல இருக்கிறவங்க ஆதி, பார்வதி இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தரோட அம்மா அப்பாவா இருக்கும். அந்த போட்டோல இருக்கிறவங்கள பார்த்தா ரொம்ப வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க மாதிரி தான் தோணுது. அதுவும் இல்லாம சென்னையை சேர்ந்தவங்களா தான் இருக்கணும். எனக்கு என்னமோ அந்த ஆதியோட நடவோட பாவனை எல்லாத்தையும் பார்க்கும்போது சென்னைக்காரனா இல்ல பணக்காரனா இருப்பான் போலதான் அவசியமே கிடையாது. ஆனா ஒண்ணு ஜானு, என்னங்க? அவங்க 2 பேருக்கு பெரியவங்க சப்போர்ட் இல்லைன்னு நல்லா தெரியுது. அவங்க வயசுல நாம இருக்கும்போது பெரியவங்க சப்போர்ட் இல்லாம நாம எவ்வளவு கஷ்டப்பட்டோம், அதே நிலைமை அவங்களுக்கு வந்துடக்கூடாது. அதனால நம்ம 2 பேரும் அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருப்போம். புரியுதா? சரிங்க. அது சரி, வரும்போது தண்ணி கேட்ட, இன்னும் வரல. இதோ கொண்டு வரேங்க. உண்மையானவே ஆதிங்கிறவன் யாரா இருக்கும்? அவன் எதுக்காக வீட்டை விட்டு வெளியே வந்திருப்பான்? விசாரிக்கணும். நினைச்சு நீ மிகப்பெரிய பாவத்தை பண்ணிட்டு இருக்க. ஒழுங்கா எல்லாத்தையும் நிறுத்திக்கோ, இல்ல வாழ்நாள் முழுவதும் நீ ஜெயில தான் இருக்க வேண்டியது இருக்கும். ஜெயிலுன்னு சொல்லி என்ன பயமுறுத்த பாக்குறியா? ஏற்கனவே அதையெல்லாம் பார்த்துட்டு வந்தவன்னா. இதுவரைக்கும் நீ போயிட்டு வந்த மாதிரிலாம் இந்த முறை வர முடியாது நந்தினி, அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஏய், உன்னுடைய மிரட்டல் எல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்காத. உன் காலையை நான் அட்டன் பண்ணிருக்க கூடாது. ச்சே. ஆஹா, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆஞ்சநேயர் கிட்ட வேண்டினேன். ஆனா ஆஞ்சநேயரே இப்ப நேர்ல வந்து நிக்கிறாரு. ஜெய் ஆஞ்சநேயா. ஆஹா, ஆஞ்சநேயர் நினைச்ச மாத்திரத்துல அவரே வந்து காட்சி கொடுத்து பார்வதியை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு வழியே சொல்லிடுவார் போல் இருக்குது. ஜெய் ஆஞ்சநேயா. எக்ஸ்கியூஸ் மீ சாமி, இந்த பக்கம் பாருங்க. இங்க வாங்க சாமிங்களா. அட வாங்க சாமி. சுமாரா ஒரு நாளைக்கு எவ்வளவு கலெக்ஷன் வரும்? அது என்ன சாமி, ஒரு நாளைக்கு 2-3 கிலோ அரிசி, ஒரு 150 ரூபா தேரும் சாமி. ஆமா, இதெல்லாம் நீங்க எதுக்கு விசாரிக்கிறீங்க? பயப்படாதீங்க, உங்களுக்கு போட்டியெல்லாம் வரமாட்டேன். சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன். பாத்தீங்களா, 2500 ரூபாய். நீங்க ஒரு வாரம் இந்த ஏரியா ஃபுல்லா சுத்தினாலும் இவ்வளவு கலெக்ஷன் ஆகாது. நான் பிடிங்க. ஆஹா, யோசிக்கிறானுங்க டைவர்ட் பண்ற வடிவேலு. என்ன அப்படி பாக்குறீங்க? வாங்கிக்கங்க சாமி. கொரோனாக்காக 1000 ரூபாய் கவர்மெண்ட் கொடுத்தது சாமி. அதுக்கப்புறம் நீங்க தான் 1000 ரூபாய் கொடுக்குறீங்க சாமி. பரவாயில்ல, பிடிங்க பிடிங்க. நீங்க நல்லா இருக்கணும் சாமி. இருக்கட்டும். அது சரி, நான் எதுக்காக இந்த 1000 ரூபாய் கொடுத்தேன் தெரியுமா? அதே மாதிரி பார்வதி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சலான்னு சந்தோஷமா அந்த வீட்டு வாசல்ல போய் நின்னு பிச்சை கட்டண்டா. அப்ப கூட அந்த ஒட்டனை குச்சியோட பொண்டாட்டி வந்துதானே எனக்கு பிச்சையே போட்டாங்க. பார்வதி வெளியே வரவே இல்லை தெரியுமா? எனக்கு என்னமோ பார்வதி அந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கும்னு சந்தேகமா இருக்குடா. என்ன அந்த வீட்டுக்கு கூட்டு போன, நான் எப்படியாச்சும் உள்ள போய் அக்கா இருக்காங்களான்னு பாக்குறேன். அவசரப்படாதடா கணேசா. அந்த ஹவுஸ் ஓனர் இருக்கிற வரைக்கும் நாம அந்த வீட்டு காம்பவுண்ட் தாண்டி உள்ளே போக முடியாதுடா. எப்படியா இருந்தாலும் உங்க அக்கா மார்க்கெட்டு கோயிலுன்னு வீட்டை விட்டு வெளியே வந்து தானே ஆகணும். அதுக்காகத்தான் நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். நாம இங்கேயே வெயிட் பண்ணுவோம், புரியுதா? இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சு போக முடியாது பார்வதி. அண்ணன் வாய் நிறைய கூப்பிட்டு அப்புறம் எதுக்குமா என் கண்ணில் படாம ஒதுங்கி போற? அப்படி என் மேல உனக்கு என்ன கோவம்? எனக்கு யார் மேலேயும் எந்த கோவமும் இல்லைன்னு. கொஞ்ச நாள் நாங்க இருக்கிற இடம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு மாமா சொல்லிருக்காரு. அவரோட வார்த்தையை என்னால மீற முடியாது. தயவு செஞ்சு என் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. கல்யாணம் ஆன பொண்ணுங்க புருஷனை அனுசரிச்சு நடந்துக்கணும்ன்ற உன்னோட நிலைமை எனக்கு புரியுதுமா. அதனால நீ என்ன சமாதானப்படுத்தணும் அவசியம் இல்ல. ஆனா இதெல்லாம் புரியாத ஒரு சின்ன பையன் இருக்கான் இல்லையா, அவனை நீ எப்படி சமாதானப்படுத்த போற? கணேசா, அதுக்கான நேரம் காலம் வர வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு. உன் மனசுல வேற எதுவும் நினைச்சுக்காதடா. அப்போ இப்ப என்ன வீட்டுக்கு கூட்டு போக மாட்டியாக்கா?
நாங்க இருக்கிற இடம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு மாமா சொல்லிருக்காரு. அதனால்தான் மாமா அவரோட அப்பாவுக்கு கூட அட்ரஸ் சொல்லல. இந்த நிலைமையில நான் எப்படி உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியும்? ப்ளீஸ் புரிஞ்சுக்கோடா. இந்த நிலைமை கண்டிப்பா ஒரு நாள் மாறும். உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப நீ வீட்டுக்கு கிளம்பு. அண்ணா, கணேசனை கூட்டிட்டு வந்ததுக்கு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல அண்ணா. நீங்க இவனை கூட்டிட்டு போங்க. தலைவலி மாமா, அதான், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. சும்மா சாக்கலாம் சொல்லாத. உனக்கு தலைவலி எல்லாம் இல்ல. என்ன யோசிச்சுட்டு இருந்த? என்ன மறைக்கிற? என்னன்னு சொல்லு. சொல்ல. என்ன மன்னிச்சிருங்க மாமா. மன்னிப்பா? எதுக்கு மன்னிப்ப? என் தம்பிய பார்த்து. சரி, எங்க பார்த்த? மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர வழியில பார்த்தேன். கணேசனை சமாதானப்படுத்தி அனுப்பிட்டாலும் என் மனசு சமாதானம் ஆகல மாமா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கணேசனை நேர்ல பார்த்தேன்ல, அதான். எல்லாம் போக போக சரியாயிடும் மாமா. நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. நான் உங்களுக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன். என்ன மாமா? போ. கணேசனை நேர்ல பார்த்தேன்ல, அதான். எல்லாம் போக போக சரியாயிடும் மாமா. நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. நான் உங்களுக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன். என்ன மாமா? போ. எதுக்காதி சிரமம்? அட்ரஸ் மெசேஜ் பண்ண, நாங்க வந்துடுறோம். இல்ல வேண்டாம்ப்பா, நானே வந்து உங்களை கூட்டிட்டு வரேன். நான் சொல்ற இடத்துக்கு மட்டும் நீங்க வந்துருங்க. ஓகே ஆதி, அங்கதானே? கரெக்டா வந்துருவீங்களாப்பா? கரெக்டா வந்துருவா ஆதி, நீ கவலைப்பட வேண்டாம். சரிப்பா, நான் போன் வைக்கிறேன். மத்ததை நேர்ல பேசிக்கலாம். ஓகே ஆதி, குட் நைட். குட் நைட் பா. வீட்டு அட்ரஸ் சொல்லுன்னு கேட்டிருந்தேன். அப்பெல்லாம் அவன் சொல்லவே இல்லை. இப்போ அவனே ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிடுறான். அகிலா, காலையில நான் ஆதி வீட்டுக்கு போகட்டுமா? என்கிட்ட எதுக்கு பெர்மிஷன் கேக்குறீங்க? இத்தனை நாளா என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுதான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தீங்களா? சரி, நான் போக கூடாதுன்னு சொல்லுவேன். போகாம இருந்துருவீங்களா? எனக்கு தெரியாம ஏதோ ஒன்னு நடிச்சு போகத்தானே போறீங்க. டேய் கணேசா, என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்படி மூஞ்சிய தொங்க போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க? நான் தான் சொன்னேன்லப்பா, அக்காவை பார்த்தேன். ஆனா அக்கா என்ன வீட்டுக்கு கூப்பிடவே இல்லைன்னு. இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? நீ தான் அக்கா அக்கான்னு உருகிக்கிட்டு இருக்க. உன் அக்காவுக்கு உன் நினப்பெல்லாம் கிடையாது. சும்மா அக்காவையே நினைச்சுக்கிட்டு இருக்காம போ, தூங்கு போ. அப்படிலாம் ஒன்னும் இல்லப்பா. அக்காவுக்கு எப்பவுமே என் மேல இருக்கிற பாசம் குறையாது. என்ன பார்த்ததுமே அக்கா எப்படி எழுதிச்சு தெரியுமா? சுந்தரம், வாங்கய்யா. என்னங்கய்யா இந்த நேரத்துல வந்து? ஃபீல் பண்ண வேண்டாம். காலையில ரெடியா இரு. நாம ஆதி பார்வதிய பார்க்க போறோம். என்ன சுந்தரம், நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அகிலாவுக்கு எல்லா விஷயமும் தெரியும். அப்படி என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா
நீ அகிலா கிட்ட கேட்டுக்கோ. ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதீங்கய்யா. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குதுங்கய்யா. அப்போ காலையில கணேசனை கூட்டிட்டு வந்துரு. நாம கிளம்பலாம் என்ன? நான் அப்பாவை கூட்டு வந்துருங்க ஐயா. சரிடா கணேசா, காலையில வந்துரும். சரிங்க ஐயா. ஃபோன் பண்ணான்னு சொல்லி இவ்ளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அவன் அப்படி உன்கிட்ட என்னதான் பேசினா? பணம் ஏதாவது கேட்டு மிரட்டினானா? அவன் பணம் கேட்டிருந்தா நான் கொடுத்து தொலைச்சிருப்பனே. அவன் என்ன மென்டல் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். மென்டல் டார்ச்சர் பண்றானா? என்ன சொல்ற நீ? அவன் அப்படி என்னதான் சொன்னா? அத முதல்ல சொல்லு. அகிலாண்டேஸ்வரிக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்துட்டு இருக்கிற விஷயம் உங்களுக்கும் எனக்கும் மட்டுமே தெரிஞ்ச ஒரு ரகசியம். ஆனா பிளாக்மெயிலருக்கு அந்த ரகசியம் தெரிஞ்சிருக்கு. என்ன சொல்ற நந்தினி? பிளாக்மெயிலருக்கு ஸ்லோ பாய்சன் விஷயம் தெரியுமா? அது எப்படி? அதுதான் எனக்கு எதுவுமே புரியல ஆண்டி. ஆனா ஒண்ணு, அவன் என்ன ரொம்ப க்ளோஸா இருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது மேடம். உங்களை பார்த்தா இப்படி எல்லாம் நீங்க பண்ணுவீங்கன்னு யாராலையும் கணிக்கவே முடியாது மேடம். மத்தவங்க கணிக்கிற மாதிரிலாம் நாம இருக்க கூடாது குமார். நம்ம பவரை வச்சு மத்தவங்கள நாம கணிக்கணும். நேரம் வரும்போது நம்ம பவர் மொத்தத்தையும் காட்டணும். சரி, நீ கிளம்பு. நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரிங்க மேடம், நான் வரேன். எனக்கு பரம்பரை இல்லைன்னு சொன்னல. நான் பரம்பரையில இருக்கிறவ இல்லடி, பரம்பரைய உருவாக்குறவ. உன்னை நான் பக்கத்துல வச்சிருக்கேன். ஆனா நீ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டி பொம்மை கிடையாதுண்ணா. இனிமே என் புருஷனுக்கு எதிரா இப்படி எல்லாம் தூண்டி விடணும்னு நினைச்ச பேசுறதுக்கு உனக்கு வாய் இருக்காது. திமிரு பிடிச்சவ. என்னாச்சு இவருக்கு? பார்வதி, சீக்கிரமா எடுத்துட்டு வா. அந்த எடுத்துட்டு வரேன் மாமா. என்ன இன்னைக்கு இவ்ளோ அவசரப்படுறாரு? இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா வா. இதோ வரேன் மாமா. அக்கா கணேசா, எப்படிக்கா இருக்க? நல்லா இருக்கேன்டா. நேத்து நீ என்ன வீட்டுக்கு கூப்பிடல, ஆனா மாமா எங்க எல்லாருமே கூட்டிட்டு வந்துட்டாரு. என்ன பார்த்துட்டு இருக்க? வீட்டுக்கு வந்தவங்களை கவனி. எனக்கு காஃபி வேண்டாம், அப்பாவுக்கும் மாமாவுக்கும் கொடு. ஓ, இந்த காஃபியை யாருக்கு முதல்ல கொடுக்கறதுன்னு யோசிக்கிறியா? மாமாக்கு முதல்ல கொடு. ஓ மனசை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் பார்வதி. நடந்தது எதையும் நீ மனசுல வச்சுக்காதம்மா. உங்க இடத்துல நான் இருந்திருந்தா நானும் அப்படிதான்ப்பா நடந்துட்டு இருந்திருப்பேன். உங்க மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. ரொம்ப நாளைக்கு அப்புறமா உன் கையால காஃபி சாப்பிட்றமா, ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா. ஆதி, வீட்டை ரொம்ப நல்லா டெக்கரேட் பண்ணிருக்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ்ப்பா. ஆமா மாமா, எனக்கும் வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ்டா. என்ன மாமா,
நீங்க மட்டும் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கீங்களே, உங்களுக்கு வீடு பிடிக்கலையா? பிடிச்சிருக்குது. இருந்தாலும் அந்த வீட்டில் அது அம்மா வீடு, இது உங்க மாப்பிள்ளை வீடு. சந்தோஷன்றது நம்ம வாழ்ற வாழ்க்கையில தானே இருக்கு, இருக்கிற வீட்டுல இல்ல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நானும் உன் கையால காஃபி குடிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மருமகளே. என்ன மருமகளே, வெறும் காஃபி மட்டும் தானா? டிஃபன்லாம் எதுவும் இல்லையா? டிஃபன் மட்டும் தானா? எனக்கு லஞ்சும் வேணும். கண்டிப்பாடா கணேசா, எல்லாரும் இருந்து சாப்பிட்டு தான் போகணும். அக்கா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேக்கா. வாடா. அக்கா வெஜ் ஏதாவது பண்ற போற. இந்தாங்க ஆண்டி. எங்க டானிக் குடிக்க மறந்துருவாளோன்னு ஓடி வந்தேன். பரவாயில்ல, ஹோட்டல்காரி கரெக்டா செஞ்சுட்டா. பரவாயில்லையா ஐஸ்வர்யா, மறக்காம அக்கா டானிக் கொடுத்துட்டு. என்னாச்சு ஆண்டி? நேத்து சாப்பிட்ட டேஸ்ட் வேறையாச்சே. இன்னைக்கு ஃப்ளேவர் கூட. வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்திருக்காங்க. விருந்தாளிங்க வந்திருக்காங்களா? வாடகைக்கு வரும்போது யாரும் வரமாட்டாங்கன்னு பிராமிஸ்லாம் பண்ணாங்க, இப்ப வந்திருக்காங்களா? ஆமா, எத்தனை பேர் வந்திருக்காங்க? உங்க வயசுல 2 ஆம்பளைங்களும் கூடவே ஒரு சின்ன பையனும் வந்திருக்காங்கங்க. ஆமா, வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்களா இல்ல உள்ளூர்ல இருந்து வந்திருக்காங்களா? அது அவங்க கார்ல தான் வந்திருக்காங்க. எனக்கு என்னமோ ஊர்ல இருந்தா வந்திருக்காங்கன்னு தோணுது. கார்ல வந்தா ஊர்ல இருந்து வந்திருக்கான்னு தான் அர்த்தமா? அது இல்லங்க, பார்வதி வீட்ல ஒரு போட்டோ மாட்டிருக்குன்னு சொன்னேன்ல, அந்த போட்டோல இருக்கிற ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஓஹோ, அப்ப ஊர்ல இருந்து தான் வந்திருக்கணும். அவங்கள தேடி வந்தவன நான் தான் விரட்டி அடிச்சிட்டேனே, அப்புறம் எப்படி திருப்பி வந்தாங்கன்னு தெரியும். போட்டோல இருக்கிற அந்த அம்மா வரலன்னா பிரச்சனை அந்த அம்மாவால தான் நினைக்கிறேன். இருக்கலாம். எப்படியோ ஆதியும் பார்வதியும் நம்ம வீட்டுக்கு குடி வந்த நேரம் எல்லாரும் சமாதானம் பேச வந்திருக்காங்க. நல்ல சகுனம் தான். அப்பா, நீ ஒண்ணு செய், மண்டை சூடா இருக்கு, போய் ஒரு காப்பி எடுத்துட்டு வா. என் கணக்கு டேலியே ஆக மாட்டேங்குது, 10 ரூபா இடிக்குது. பெரிய ஆடிட்டிங் கணக்கு. கூட்ட தெரியாம கணக்கு போட்டா எப்படி சரியா வரும்? சரியா கூட்டி போடுங்க. ஆமா, கணக்கு பண்ணாம தான் உன்னை கூட்டிட்டு ஓடி வந்தானாக்கும். பேசுறா பாரு பேச்சு. ஏங்க, நைட் இட்லிக்கு தொட்டுக்க சட்னி வேணுமா? வேற ஒரு மண்ணு வேணாம், விடு. 10 ரூபா தொலைஞ்சதுன்னு எழுதிக்கிறேன். பொண்ணுகிட்ட அவர் பேசினாரு, உன் மேல அவருக்கு பாசம் இல்லாமலாம் இல்ல. உன்னை நேர்ல பார்க்காத வரைக்கும் உன் மேல கோவம் இருந்திருக்கும். நேர்ல உன்னை பார்த்ததும் அந்த கோவம் பாசமா மாறி இருக்கும். சரி, இத பத்தி ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காத, சரியா? இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்க? வா. One second. ஹலோ, நான் ஆஃபீஸ்க்கு குட் மார்னிங் ஆண்டி.
குட் மார்னிங். ஏதோ யோசனையில இருக்கீங்க போல இருக்கு. டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? சாரி ஆண்டி. இல்ல, நான் சும்மா தான் உட்கார்ந்திருந்தேன். என்னாச்சு ஆண்டி? ஆண்டி 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 என்ன பாருங்க. ஆண்டி எழுந்துருங்க. ஆண்டி அக்கா என்னாச்சு? அக்கா என்னக்கா ஆச்சு? ஆண்டி எழுந்துருச்சுக்கா. ஆண்டி அக்கா அக்கா என்னாச்சுக்கா? ஐஸ்வர்யா அக்காக்கு என்னாச்சு? தெரியல ஆண்டி. ஆண்டி அக்கா 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 அப்பா என்னாச்சு ஆண்டி? ஒண்ணும் இல்ல. உடம்புக்கு எதுவும் முடியலையா ஆண்டி? நான் உள்ள வரும்போதே நீங்க கண்ணை மூடிட்டு தான் உட்கார்ந்துட்டு இருந்தீங்க. நடக்க முடியாம தடுமாறி வந்து உட்கார்ந்துட்டீங்க. அதனாலதான் இந்த மயக்கம் சோர்வு எல்லாமே. நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நான் போய் ஜூஸ் எடுத்துட்டு வரேன்க்கா. ஆண்டி நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? ஆண்டி நம்ம ஹாஸ்பிடல் போய் ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணிடலாம். அதுதான் நல்லது. நான் மாஸ்டர் செக்அப் பண்ணி 3 மாசம் கூட ஆகல ஐஸ்வர்யா. அப்போ நார்மலாவது என்னன்னு செக்அப் பண்ணிட்டு வந்துடலாம். வாங்க ஆண்டி போலாம். நீ என்ன திரும்ப திரும்ப அக்காவை பேஷண்ட் ஆக்காம விட மாட்ட போல இருக்க. இங்க பாரு, சரியா சாப்பிடாம தூங்காம இருந்தா எவ்வளவு ஆரோக்கியமான ஆளா இருந்தாலும் இப்படிதான் நடக்கும். அது கூட உனக்கு தெரியாதா? ஆண்டிய ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அக்காவோட பிரச்சனை புரியாம நீதான் பேசிட்டு இருக்க. ஆதி வீட்டை விட்டு போனதுல இருந்து அக்கா எவ்வளவு வேதனையில இருக்காங்க தெரியும். என்ன ஆண்டி அவசரமா கால் பண்ணி வர சொன்னீங்க? என்ன விஷயம்? ஏன் டென்ஷனா இருக்கீங்க? என் டென்ஷனுக்கு காரணம் அந்த ஐஸ்வர்யா தான் நந்தினி. ஐஸ்வர்யாவா? டானிக் விஷயமா ஐஸ்வர்யாக்கு ஏதாவது டவுட் வந்துருச்சா? கன்ஃபார்மா தெரியல, ஆனா அவளுக்கு நிச்சயமா வேற ஏதோ டவுட் வந்திருக்கு நந்தினி. ஐஸ்வர்யா ரொம்ப ஷார்ப். அவ விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. நான் தான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல. சரி, என்ன நடந்துச்சு? ஏன் நந்தினி, அந்த ஸ்லோ பாய்சன் 10 நாள் கழிச்சு தான் வேலை செய்யும்னு சொன்னல, அது இப்பவே வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கே. என்ன சொல்றீங்க? அவங்கள விட்டுட்டு நான் இங்க இல்லையா? அந்த மாதிரி ஆதியும் எங்கேயோ வெளிநாட்டுல இருக்கான்னு நினைச்சு மனசு தேத்திக்கோங்கன்னு சொல்லி பார்த்தேன். அதுக்கு அக்கா உன்ன மாதிரி எல்லாம் என்னால இருக்க முடியாது, பாசத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்னு என் மேலயே கோவப்படுறாங்க. என் மேல கோவப்படுறத பத்தி எல்லாம் நான் எதுவும் தப்பா எடுத்துக்கல. அவங்க என்ன சொன்னாலும் எனக்கு அதை பத்தி எல்லாம் எந்த கவலையும் இல்ல. ஆனா அதனால அவங்க உடல்நல பாதிக்குமேன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு டாக்டர். உடம்புக்கு ஏதாவது பிரச்சனைனா மருந்து கொடுத்து குணப்படுத்தலாம். இது முழுக்க முழுக்க மனசு சம்பந்தப்பட்டது. இது எப்படி குணப்படுத்துறது? அதுக்காக தான் டாக்டர் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். இப்போ நான் எவ்வளவுதான் க்ளோஸா இருந்தாலும் அக்கா கிட்ட ஒரு அளவுக்கு மேல என்னால பேச முடியாது. ஆனா நீங்க அப்படி ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் வாங்க டாக்டர். உங்களுக்கு தான் அகிலாண்டேஸ்வரி மேல எவ்வளவு பாசம். உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. கண்டிப்பா வரேன். ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன சொல்லுங்க? இல்ல, நான் சொல்லிதான் நீங்க வீட்டுக்கு வர்றீங்க அப்படிங்கிற விஷயம் அக்காக்கு தெரிய வேணாம் டாக்டர். அப்புறம் நான் என்ன நோயாளியா, எதுக்கு டாக்டர் எல்லாம் வர வைக்கிற அப்படின்னு அக்கா என்கிட்ட கோச்சுக்குவாங்க. நீங்க ஒரு டாக்டரா வராம ஃப்ரெண்டா வந்து அக்காக்கு எடுத்து சொல்லி எல்லாத்தையும் சரி பண்ணுங்க, அவ்வளவுதான். புரியுது, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். யூ டோன்ட் வெரி. தேங்க்ஸ் டாக்டர், வச்சிடுறேன். இப்ப அப்படியே படிச்சு பார்த்து நாட்டு நடப்பெல்லாம் சரி பண்ணிடுவாரோ? வீட்டை சரி பண்ணவே வழிய காணும். டாக்டர் வந்ததுக்கு அப்புறம் ஐயாவோட முகத்தை பார்க்கணும். டாக்டர் வந்தாச்சு. வாங்க டாக்டர். என்ன திடீர்னு வந்திருக்காங்க? வாங்க டாக்டர், வாங்க வாங்க. நான் கூப்பிட்டதுக்காக உடனே வந்திருக்கீங்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம், நான் சொல்லிதான் நீங்க வந்திருக்கீங்கிற மாதிரி யாருக்கும் தெரிய வேணாம். ஃப்ரெண்டா வந்த மாதிரி இருக்கட்டும். நான் நல்லா இருக்கேன். வாங்க டாக்டர், உள்ள வாங்க. வாங்க உள்ள வாங்காம இருந்தா ஹெல்த் அஃபெக்ட் ஆகாதா? அப்புறம் தலை சுத்தல் மட்டும் இல்ல, 1000 பிரச்சனைகள் வரதானே செய்யும். நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா ஒண்ணு நீ அதை மறந்துடணும், இல்ல ஏத்துக்கணும். மறக்கிறதோ இல்ல மன்னிச்சு ஏத்துக்கிறதோ ரெண்டுமே நடக்காத விஷயம். நான் பொதுவா தான் சொன்னேன், வேற எதையும் மனசுல வச்சுட்டு சொல்லல. கரெக்ட். மனசு ஆரோக்கியமா இருந்தாதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். அதனால
முடிஞ்ச வரைக்கும் உன் மனச அமைதியா வச்சுக்கோ. காலம்தான் எல்லாத்துக்கும் சிறந்த மருந்து. அதனால நீ எல்லாத்தையும் வண்டி சரியான ரூட்ல தான் போகுது. எல்லாமே நார்மலா தான் இருக்கு. நீ வீணா மனசுல எதையும் போட்டு குழப்பிக்காத. நீ ஃப்ரீயா இருக்கும்போது கால் பண்ணு, பேசலாம். நான் வரேன். சரி வத்சலா. சந்தோஷம். நான் தானே காரணம். பார்வதி, இங்க எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எல்லாமே மாறலாம். நாம எல்லாரும் இப்ப மாற்றத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். வனஜா ஆண்டியை மட்டும் வெளியில அனுப்பிட்டா போதும். நீ மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துடலாம். அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். பார்வதி, இதெல்லாம் சீக்கிரம் நடக்க தான் போகுது. நீ கவலைப்படாம இரு. ஐஸ்வர்யாம்மா, இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் அம்மா என்ன ஏத்துப்பாங்களா? கண்டிப்பா ஏத்துப்பாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீயும் நம்பிக்கையோட இரு. போலாம். நான் டென்ஷனா இருக்கேன். 9 நாளும் வெற்றிகரமா முடிச்சிட்டீங்கல்ல, அதே மாதிரி இன்னைக்கும் ஜெயிச்சு காட்டுங்க ஆண்டி. தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. அதெல்லாம் எனக்கு புரியுது நந்தினி. இருந்தாலும் அவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு விளையாடி ஒவ்வொரு மேட்ச்லயும் ஜெயிச்சு ஃபைனல்ஸ்க்கு வரும்போது கப்பு வாங்கணும்ல, ஜெயிக்கணும்ல. அதை நினைச்சு பார்க்கும்போது தான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. டோன்ட் வரி ஆண்டி. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அகிலாண்டேஸ்வரி மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு அப்புறம் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடக்கூடாது. அப்படி எதுவும் நடக்காம பாத்துக்கங்க. ஓகே, நான் பாத்துக்கிறேன். ஓகே ஆண்டி. டானிக் கொடுத்துட்டு போறேன். இப்ப என்ன? நான் அந்த டானிக்க சாப்பிடணும், அவ்வளவுதானே? போய் எடுத்துட்டு வா, அதையும் சாப்பிடுறேன். பரவாயில்லக்கா, நீங்க உங்க வேலையை முடிங்க. நான் இப்படியே இந்த ரூம்லயே உட்கார்ந்திருந்து வெயிட் பண்ணி உங்களுக்கு டானிக் கொடுத்துட்டு அப்புறமா போய் படுத்துக்கிறேன். என் வேலை முடிய டைம் ஆகும். நீ உன் வேலையை முடிச்சிட்டு கிளம்பு. உனக்கு தான் டானிக் கொடுக்கணும் போல இருக்கு. குடு. வேலை முடிஞ்சதா? இடத்த காலி பண்ணு போ. இவரே இப்ப வராரு. என்ன இங்க வச்சு பார்த்தா தேவையில்லாத சந்தேகம் வரும். ஓடிடு ஓடிடு.
லைட் எல்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் தூங்காம என்ன பண்றா? அகிலா அவுட். ஸ்லோ பாய்சன் நல்ல வேகமாவே வேலை பார்த்திருக்கு. ஒருவேளை அகிலாக்கு சுயநினைவு இருந்தா இருக்கட்டும், கழுத்து நெரிச்சு அமைக்க கொண்டுட வேண்டியதுதான். இருந்தாலும் ஒரு தடவை செக் பண்ணிப்போம், அதான் நல்லது. அக்கா அக்கா என்னக்காச்சு? அக்கா 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 என்னக்கா அப்படி விழுந்து கிடக்குறீங்க? கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க அக்கா. அக்கா அக்கா என்னக்காச்சு? அக்கா 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 அக்கா. போவல்ல, அதே மாதிரி நான் போறத நீ பார்க்கணும். இனிமே எல்லாம் நான் தான் அகிலாண்டேஸ்வரி. இது எல்லாத்துக்கும் நான் மட்டும்தான். அதெல்லாம் நீ சாகாம இருந்து பார்க்கணும். சரியா? நீ செத்துட்டாலும் நல்லாதான் இருக்கும். இருந்து கொஞ்ச நாள் பார்த்துட்டு அப்புறம் போய் சேரு. வருஷ கனவு போச்சு, எல்லாம் நடந்து போச்சு. எல்லா கனவும் நினைவாய் போச்சு. கனவு நினைவாயிடுச்சு. நல்லா சத்தம் போட்டு கத்தன போல இருக்கு. நான் தான் அகிலாண்டேஸ்வரி. ஐயோ, சந்தோஷத்துல தூக்கம் வருமானு தெரியலையே. இதையுமே இது எல்லாத்தையும் நான் தான் பாத்துக்கணும். இதெல்லாம் என் வீடு, ஹால், ஆபீஸ், ஃபேக்டரி, இதெல்லாம் நான் தான் பாத்துக்கணும். நான் மட்டும்தான் ஆளணும். இதெல்லாம் நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். எனக்கு எதுக்கு ஆண்டி நன்றி எல்லாம்? ஆமா, அகிலாண்டேஸ்வரி மயங்கி கிடக்கிறது இன்னும் யாருக்கும் தெரியாதுல்ல? இல்ல, இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அந்த ஜேம்ஸ் பாண்ட் கூட ஹால்ல உட்கார்ந்து லேப்டாப்ல ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நானும் அகிலா அந்த ரூம்ல தூங்குற மாதிரி செட்டப் பண்ணி வச்சுட்டு அவ ரூம் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கதவை மூடிட்டு வந்துட்டேன். யாரு பார்த்தாலும் எல்லாரும் அவ தூங்கிட்டு இருப்பான்னு தான் நினைச்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாம திடீர் ஜேம்ஸ் பாண்ட் ஒண்ணு முளைச்சிருக்கே, ஹோட்டல்காரி, அவளும் அவ அம்மா வீட்டுலதான் இருக்கா. அதனால எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நமக்கு தான் அதிர்ஷ்ட காத்து வீசிக்கிட்டு இருக்கு. பத்தி ஏதாவது கனவு வந்துச்சா? அப்பா, எனக்கு எதுவும் சரியா படல. நீங்க உடனே ரூமுக்கு போய் பார்த்துட்டு என்ன கால் பண்ணுங்களேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்க அம்மா கிட்ட பேசிட்டு கீழே வந்தேன். உன் அம்மா சோஃபால உட்காந்து ஃபைல் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாதாதே. அப்பா, எனக்காக ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்து சொல்லுங்களேன். ஆதி, லைட் ஆஃப் ஆயிருக்கு. உங்க அம்மா படுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் பார்த்துட்டு உனக்கு கால் பண்றேன். நீ ரிலாக்ஸா இரு. பாப்பா ப்ளீஸ், நான் வெயிட் பண்றேன்ப்பா. நீங்க போய் பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. சரி ஆதி. அகிலா, 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 ஏன் பேச மாட்டேங்கிற? அகிலா, கண்ணை திறந்து பாரு அகிலா. அகிலா, அகிலா, என்னாச்சு அகிலா? முதல்ல இவருக்கு விஷத்தை வச்சிருக்கணும். அகிலா, கண்ணை திறந்து பாரு அகிலா. அகிலா, என்னாச்சு? அகிலா, அகிலா, என்னாச்சு? அக்கா, மாமா, அக்காக்கு என்ன மாமா ஆச்சு? ஐயோ மாமா, அக்காக்கு என்ன ஆச்சு மாமா? அக்கா என்னாச்சுக்கா? ஐயோ அகிலா, 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 பாரு அகிலா. அக்கா என்னக்கா ஆச்சு? அக்கா எழுந்திருக்கா? அகிலா, பாரு அகிலா.